உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கிடக்கும் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். அதாவது டீலிமிட்டேஷன் இந்த கமிஷன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பை இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இல்லாமல் அனைத்து இந்த இந்திய தென் மாநிலங்களில் ஏற்படுத்தி இருக்குன்றதை தான் கவனிக்கணும். குறிப்பாக நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொடர்பாக பாஜக ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு குரல் வந்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசு சார்பாக இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதான கட்சிகள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜக ஒன்றிய அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்புக்கு எதிராக அவர்களுடைய குரலை வந்து ஒலித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு குரலை ஒலித்து வருகிறார்கள். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு குரலும் இன்றைய தினம் வந்து ஒரு 4 பக்க அறிக்கையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில நாடாளுமன்ற மறுசீரமைப்பு என்றால் என்ன, இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பானது இந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். குறிப்பாக அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில், மக்கள் தொகை அதிகரிப்பின் அடிப்படையில் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையை ஏற்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகரிப்பது தான் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புடைய ஒரு நிலைப்பாட்டுடைய ஒரு திட்டமாக பார்க்கலாம். இந்த நிலையை இப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இந்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும். அந்த நிலை வந்து தற்பொழுது 2026ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பான ஒரு நேரம் வந்திருக்கு என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக 84வது சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் 84 சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு 2026 வரை நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அது துவங்கக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது வந்திருக்கிறது. அதன் காரணமாக தற்பொழுது இந்த பாஜக ஒன்றிய அரசு எப்படி இந்த நிலையை வந்து மேற்கொள்ள போகிறது, இதற்கான ஒரு விரிவுரையும் தெளிவான விளக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கும் எதிராகத்தான் பல திட்டங்களை வந்து இந்த பாஜக ஒன்றிய அரசு வந்து இதுவரை செயல்படுத்தி வருகிறது என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், கனிம வள கொள்கைகளாகட்டும், நிறைய எதிர்ப்பு திட்டங்கள், 8 வழி சாலைகள் என்று நிறைய திட்டங்களுக்கு தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். குறிப்பாக நீட்டுக்கு எதிராக இந்த தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு குரலை வந்து தெரிவித்து வந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எதிர்ப்பு குரலை தெரிவித்தது. ஆனாலும் இந்த நீட்டுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மக்களிடையே திணித்தது என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும். அப்படி பார்க்கும்போது தற்பொழுது நடைபெறக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எந்த அளவிற்கு தமிழகத்தை பாதிக்க நேரிடும் என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த அரசியலில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், இந்த மக்களுடைய குரலை ஒலிக்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், மக்களுடைய பிரச்சனைகளை கூறுவதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு வந்து நடைபெறும் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ், பீகாருக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகரிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகரித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரித்து பாஜக அரசு எந்த இடத்துலலாம் வெல்லுமோ, பாஜக அரசுக்கு எந்த இடத்துலலாம் ஆதரவு இருக்குமோ, இந்த ஒன்றிய அரசுக்கு எந்த இடத்துலலாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை விரிவுபடுத்தி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடாளுமன்றத்தில் பேச வைப்பது தான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரையில் பல மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டுப்படுத்தப்பட்டு சரியான வகையில் வரையறுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனா அது தமிழகத்தை பொறுத்தவரையில் சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையை அதிகரிப்பதை வந்து இந்த இடத்துல நம்ம மக்கள் பின்பற்றி தவிர்த்திருக்கிறார்கள். இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் தொகையை அதிகரிப்பதை வந்து குறைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு இருவருக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். குடும்ப கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த அரசு சொல்லக்கூடிய, இந்த அரசு விதிக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில்
இந்த மக்கள் தொகை வந்து அதிகரிக்கவில்லை என்பது இந்த இடத்துல கவனிக்கலாம். இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது எங்க நடந்திருக்குன்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த அரசு சொல்லக்கூடிய எந்த ஒரு அடிப்படை கோட்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் அதை பின்பற்ற தவறக்கூடிய அந்த வட மாநிலங்கள் தான் வந்து இதுல வந்து பெரிய அளவுல அந்த மக்கள் தொகையை கூட்டி இருக்கு என்பதை பார்க்கலாம். குறிப்பாக 18 கோடிக்கு மேலாக அங்க அந்த வட மாநிலங்கள்ல அதிகமாக மக்கள் தொகை வந்து கூடியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அங்க வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை இந்த பாஜக அரசு வந்து இந்த முனைப்பை காட்டு வரக்கூடிய ஒரு நிலையை கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் வந்து இப்போ தற்பொழுது 888 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் சொல்றேன். ஆனால் 543 இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் அந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அந்த மக்களுடைய பிரதான திட்டங்களையும் பிரதான பிரச்சனைகளையும் பேசக்கூடியதற்கு வாய்ப்பு வந்து அந்த நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இந்த இடத்துல கிடையாது என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் பொறுத்தவரையில் குறைந்த நேரம் வந்து அளிக்கப்படுகிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக மறக்கப்படுகிறது. அப்படி அவர்கள் பேசினாலும் அது வந்து அந்த மக்கள் பிரச்சனை குறித்து அழுத்தமாக பேசினா அந்த நாடாளுமன்றத்தில் உடனடியாக அந்த வாய்ப்பை வந்து மறுக்கப்படுகிறது என்பதை கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துல பொம்மைகளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இருக்கையில் அமர வைக்கப்பட்டுள்ள ஒரு பொம்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்பொழுது 888 இருக்கைகள் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கும் போது ஏற்கனவே இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு திட்டத்தை ஏற்கனவே முன்கூட்டியே அவர்கள் வந்து திட்டம் தீட்டி வைத்து விட்டார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்பை காட்டி வருகிறார்கள். இதை வந்து எப்படியாவது இந்த மக்கள் இடத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சதி திட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்பது தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. மாதிரி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு நடைபெறுவதற்கு முன்பாக 888 இருக்கைகள் விரிவுபடுத்த வேண்டியதற்கு அவசியம் என்ன இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம காக்கணும். ஈக்குவல் பாப்புலேஷன் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஈச் எம்பி. இந்த ஜனநாயக கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்முகைத்தன்மை கொண்ட இந்த கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஜனநாயக கோட்பாடாக பார்க்கப்படக்கூடியதா இருக்கு. இந்த இரு கோட்பாடுகளின் வந்து இந்த கோட்பாடுகளில் வந்து முடிந்த வரையில ஒன்று மற்றொன்றை அதிகம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசல பீகார்ல வந்து இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை விரிவுபடுத்துவதன் மூலமாக பாஜக அரசு தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அதிகரித்து அவர்களுடைய அந்த குரலை அவர்கள் திணிக்கக்கூடிய அந்த திட்டங்களை இந்த மக்களிடையே வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு உடைய முக்கிய அவர்களுடைய சாராம்சமான ஒரு நிலைப்பாடாக பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறத கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு திட்டங்களுக்கும் இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கவனிக்கும் போது பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களாக இருப்பதன் காரணமாக இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு குரலை தான் அதிகமாக அவர்கள் வந்து கொடுத்து வருகிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தொகுதியில் குறைத்து விட்டால் இங்கே இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற குரல் எதிர்ப்பு குரல் வந்து குறைந்து விடும். அப்படி இருக்கும்போது அந்த உத்தரப்பிரதேச பீகாரில் இருக்கக்கூடிய தொகுதிகளை விரிவுபடுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவு குரலாக சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய திட்டங்களை இந்த மக்களிடையே கொண்டு வந்து புகுத்து விட முடியும் என்ற அடிப்படையில் பாஜக ஒன்றிய அரசு செயல்பட்டு வரக்கூடியதை கவனிக்கலாம். குறிப்பாக இப்போ பெரிய அளவில் இந்திய அரசு இந்த நிலைப்பாடை வந்து எடுத்து இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை எடுத்து நடத்திவிட வேண்டும் என்பதில் முனைப்பை காட்டி வரக்கூடிய ஒரு நிலையில இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து பல கட்சிகள் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து நடத்த வேண்டும் என்பதை குறித்து அவர்களுடைய பல்வேறு கட்டங்கள் அவர்களுடைய போராட்டங்கள் வடிவங்களை தெரிவித்திருப்பார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது சாதி வாரிய கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் அந்தந்த மாநிலங்களுக்கே வந்து அந்த உரிமை இருக்கிறது என்று ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் தெரிவிக்கக்கூடியதை நம்ம கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது சாதி வாரிய கணக்கெடுப்பு இந்த நாட்டில் நடத்தப்பட்டால் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சாதிகள் இருக்கிறது, கேரளாவில் எத்தனை சாதிகள் இருக்கிறது, எந்தெந்த சாதிகள் அந்த இடத்துல
அதிகமாக இருக்கிறது, தமிழகத்தில் எந்தெந்த சாதிகள் அதிகமாக இருக்கிறது, கேரளாவில் எந்தெந்த சாதிகள் அதிகமாக இருக்கிறது, கர்நாடகாவில் எந்தெந்த சாதிகள் அதிகமாக இருக்கிறது, ஆந்திராவில் எந்தெந்த சாதிகள் அதிகமாக இருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த இந்திய தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினர் யார் அதிகமாக மக்கள் தொகையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் என்பதன் காரணமாகத்தான் இந்த இடத்துல இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கு. மாநில அரசு கேட்டால் ஒன்றிய அரசு மீது சொல்லுவாங்க, ஒன்றிய அரசு கேட்டால் மாநில அரசு மீது சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் நடத்தப்படவில்லை என்பதுதான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்க தோன்றுகிறது. குறிப்பா இதுல நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 543 உறுப்பினர்களுக்கே வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய நிலையில இந்த உறுப்பினர்கள் அதிகப்படுத்தப்பட்டு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் அவர்கள் பேசுவதற்கு எப்படி வாய்ப்பு அந்த இடத்துல வழங்குவாங்க? மக்கள் பிரச்சனை பேசக்கூடியதற்காக வராங்களா, இல்லை இந்த நாடாளுமன்ற இருக்கையை தேய்த்து பொம்மையாக அமர்வதற்காக வராங்களா என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். குறிப்பா ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பல நாடுகள் உயர்ந்து அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் பெரிய அளவில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையா? ஏன்னா நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த குடியிருப்புகளாகட்டும், இந்த நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய அந்த சம்பளமாகட்டும், நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் மக்களுடைய வரி பணத்திலிருந்து எடுத்து கொடுக்குறீங்க. மக்களுடைய வரி பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தேவை இருக்கிறதா? ஏன்னா இங்கே ஏற்கனவே மக்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்கு, மக்களுக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய நிலை இங்கே நிறைய இருக்கு. குறிப்பாக விலைவாசி உயர்வு இங்கே அதிகமாக இருக்கு, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. வேலை இல்லாமல் நிறைய பேர் சுற்றி கொண்டிருக்காங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடையாது, நிறைய மக்களுக்கு வேலை இல்லாமல் பல மாநிலங்களை கடந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்தந்த மாநிலங்களில் அவரவர்களுக்கு தேவையான அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் அந்த மாநிலம் உயரக்கூடியதும் அந்த பொருளாதாரம் உயரக்கூடியதும் நாடு உயரக்கூடியதாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஒரு நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதிகளை விரிவுபடுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் தேவையா என்பது இந்த இடத்துல கவனிக்கணும். 50 மாநிலங்களை கொண்ட தேசம் தான் அமெரிக்கா. அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய வளர்ந்த நாடு, பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேயே இந்த நடைமுறையை கடைபிடித்து வருகிறார்கள். 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரே எண்ணிக்கையை தான் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்பதை கவனிக்கணும். குறிப்பாக மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அவர்கள் விரிவுபடுத்தவில்லை, அதிகரிக்கவில்லை என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். முன்னேறிய ஒரு நாடு, அந்த நாடே இந்த நிலையை கடைபிடிக்கும் போது இந்த ஒன்றிய அரசுக்கு இது தேவையான ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதிநிதித்துவம் தான் அங்க ஜனநாயகமாக நடைமுறையில் இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். இந்த நிலைப்பாடு தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இங்க இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 39 இடங்களையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அனைத்து கட்சியினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருந்து வரக்கூடியதை கவனிக்கலாம். தொடர்ந்து இந்த பாஜக அரசை மேற்கொள்ளக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிராக இந்த மக்களுடைய குரலும் இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய குரலும் இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். குறிப்பாக முடிந்தவரை இந்த காணொலியில இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கணும் என்பதை நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பலர் சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க, பலர் சப்ஸ்கிரைப் செய்யும் போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால நான் அடுத்தடுத்தக்கூடிய செய்திகளை பதிவிடும் போது உங்களுக்கு சேருவதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டன் கிளிக் செய்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய அந்த காணொலிகள் உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் லைக் எங்களுக்கு தெரிவிக்கும் போது மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து ஆதரவளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.